அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவிலிருந்து நாம இன்னைக்கு அஃபோரிசம் நம்பர் 79-80 அது ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்ஸ் முடிச்சுட்டோம். நம்ம யாராவது வாசிக்கிறீங்களா? இந்த அஃபோரிசம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஜ் 140, என்னோடதுல 148, அந்த கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா மேடம், அதுல இருந்து ஆரம்பிக்கணும். சரி, யாராவது கொஞ்சம் பண்றீங்களா, வாசிக்கிறீங்களா? யாரும் பிரியம்மா, நீங்க அவைலபிளா? ப்ளீஸ்மா, படிக்கிறேம்மா. பேஜ் நம்பர் 146. வாட் டு யூ மீன்? அந்த அஃபோரிசம் ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்க. அந்த அஃபோரிசம் கொடுத்துட்டு. ஓகேம்மா, ஃபைன்மா. 145 போறேன், ஒரே ஒரு செகண்ட். ஓகே. 79th aphorism, page number 145. God is infinite possibility. Therefore, truth is never at rest. Therefore, also, error is justified of her children. To listen to some devout people, one would imagine that God never laughs. Heine was nearer the mark when he found in him the divine Aristophanes. See, we coming to the today's start, page number 146. What do you mean that a thing is and is not at the same time? How is that? It is, and at the same time there is its opposite. So, for us, it cannot be yes and no at the same time. But for the Lord, it is all the time yes and no at the same time. It is like a concept of space. We say, I'm here, therefore you're not here. But I'm here, you are here, and everything is here. Mother laughs. Only you must be able to leave the concept of space and time behind in order to understand. This is something that can be felt very concretely, but not with our way of seeing. Certainly, many of these aphorisms were written at the point where the higher mind suddenly emerges into supermind. It has not yet forgotten how it is in the ordinary way, but it also sees how it is in the supramental way. And so, the result is this kind of thing, this paradoxical form. Because the one is not forgotten and the other is already perceived. Long silence. Thank you, Ma. தமிழ்ல சித்ரா, தமிழ்ல வாசிங்க. ஓகே மேடம். இது 80 தானே மேடம் படிக்கணும்? ஆமா, இல்ல ரெண்டு அஃபோரிசமும் படிச்சுட்டு இந்த ஷண்முகப்பிரியா வாசிச்ச அந்த இதுல இருந்து படிங்க. சில சமயம் அதுல இருந்து தானே மேடம்? ஆமாமா. ஓகே. பேஜ் 42, 79, 80 ரெண்டையுமே படிக்கணும். ஓகே ஓகே மேடம். 42 பேஜ் நம்பர் 79. கடவுள் எல்லையற்ற சாத்தியம், ஆகவே உண்மை ஒரு பொழுதும் ஓய்ந்திருப்பதில்லை. ஆதலால் தான் பிழைக்கும் அதன் விளைவுகளுக்கும் நியாயம் காண முடிகிறது என்பது. சில சமயப்பற்றுள்ள மனிதர்கள் பேசுவதை கேட்கும் போது கடவுள் ஒருபோதும் சிரிக்க மாட்டாரோ என்று நினைக்க தோன்றும். ஹீயின் கடவுளை தெய்வீக அரிஸ்டோபானியன்ஸ் ஆக கண்டபோது அவர் கிட்டத்தட்ட சரியான உண்மையை கண்டு கொண்டார். ஆம், அவர் சொல்வதன் பொருள் ஒரு காலத்தில்
உண்மையாக உள்ளது. முதல்ல. சித்ராம்மா, இங்க இருந்து நம்ம இப்ப படிக்க வேண்டிய போர்ஷன் போயிடலாம். ஓகே தேங்க்யூ மேடம். ஒரு பொருள் ஒரே நேரத்தில் எப்படி உள்ளதாகவும் இல்லாததாகவும் இருக்க முடியும்? ஒன்று இருக்கிறது, அதே நேரம் அதற்கு எதிரானதும் இருக்கிறது. ஆகவே நமக்கு அது ஒரே சமயத்தில் உள்ளதாயும் இல்லாததாயும் இருக்க முடியாது. ஆனால் இறைவனுக்கு அது எப்போதுமே உள்ளதாயும் இல்லாததாயும் இருக்கிறது. இது இடம் பற்றிய தமது கருத்தை போன்றது. நான் இங்கே இந்த இடத்தில் இருக்கிறேன், அதனால் நீ அதே இடத்தில் இருக்க முடியாது என்கிறோம். ஆனால் நான் இங்கே இருக்கிறேன், நீ இங்கே இருக்கிறாய், எல்லாமும் இங்கே இருக்கின்றன. அன்னை சிரிக்கிறார். ஒன்றே ஒன்று. நீ இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ காலம் இடம் என்னும் கருத்தை தாண்டி செல்ல வேண்டும். இதை மிக மிக தெளிவாக உணர முடியும். ஆனால் நாம் பார்க்கும் முறையில் அல்ல. இந்த சூத்திரங்களுக்குள் பல உயர் மனம் அதிமனத்திலுள் செல்லும் விளிம்பிலிருந்து எழுதப்பட்டுள்ளன என்பதில் சந்தேகம் இல்லை. சாதாரண முறையில் எல்லாம் எப்படி உள்ளன என்பதை அது இன்னும் மறந்துவிடவில்லை. அதே சமயம் அதிமன முறையில் அவை எப்படி உள்ளன என்பதையும் அது பார்க்கிறது. அதன் விளைவே இந்த புதிர் வடிவம். ஏனெனில் பழையது இன்னும் மறந்து போய்விடவில்லை, புதியதை பார்க்க முடிகிறது. அவ்வளவுதானே மேடம்? அவ்வளவுதான்மா. தேங்க்யூ. நன்றி மேடம். நன்றி. இது யாராவது சொல்ல முடியுமா? புரியுதா முதல்ல இது? சொல்லுங்க வசந்தாம்மா. மதர் கொடுத்த எக்ஸாம்பிள்னால புரியுதுமா. சொல்லுங்க. அவங்க வந்து ரொம்பவே நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஜஸ்ட் சிம்பிளி நம்ம ஒரு ரவுண்ட் வரைஞ்சு அதுக்குள்ள நான் நிக்கிறேன் அப்படின்னா இந்த ரவுண்டுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு நான் நினைப்பேன், சொல்லுவேன், நம்புவேன். ஈவன் அதர்ஸ் வில் திங்க் சோ. பக்கத்துல இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு, அதுல வேற ஒரு ஒய் இருக்காங்க, அவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க. இது வந்து நம்ம பார்வை இந்த ஒரு ரவுண்டுக்குள்ள, இந்த ஸ்பேஸுக்குள்ள நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். அப்ப we are the only one there. ஆனா டிவைனுடைய பார்வை இந்த மொத்த உலகத்தையும் ஒன்னா பார்த்தா this round has no meaning, all are there இல்லையா? அப்படி மாதிரி எனக்கு புரியுதுமா. ஓகே, குட். வேற யாராவது? நான் சொல்லட்டுமா மேடம்? எனக்கு புரிஞ்சது. சொல்லுங்கம்மா. தேங்க்யூ. மதரோட பேராகிராஃப் படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அவங்களே சொல்லிட்டாங்களே இது புரியறது கஷ்டம்னு. ரெண்டாவது வரியில சொல்லியிருக்காங்க அண்ட் மூணாவதுலயும் சொல்லியிருக்காங்களேன்னு ஒரு தாட் வந்துட்டே இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க படிக்க படிக்க இன்னொரு இது வந்தது. இப்ப நான் மும்பைல இருக்கேன், நீங்க ஆரோவில்ல இருக்கீங்க, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கோம், we are far. ஆனா வந்து எல்லாருமே ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் இப்ப எங்கேயோ. அததான் சொல்ல வர்றாங்களோ, we are connected like souls. இப்போ எல்லாருமே நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனமா கேட்டு இருக்கோம். மதர் சொல்லிருக்காங்கிற ஒரு ரெஸ்பெக்டோட இருக்கும், ஏதோ ஒண்ணுல கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி நான் புரிஞ்சுட்டேன். தேங்க்யூ. ஓகே, குட். ஷண்முகப்பிரியா. எனக்கு என்ன தோணுதுன்னா, புருஷாவும் இருக்கு, நமக்குள்ள பிரகிருதியும் இருக்கு, அத இயக்குற பரபிரமும் இருக்கு, எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்கு, நம்மள சுத்தியும் இருக்கு. அப்ப எதுவுமே எதோட இல்லாமலும் இல்ல. அத வந்து ரொம்ப நிதர்சனமா அப்படியே அப்பட்டமா புரிய வைக்கிற ஒரு அஃபர்சமா இது தெரியுது, விழுமியமா இருக்கு. ஓகே, குட் குட். அதாவது இந்த அஃபோரிசம் எல்லாம் அந்த சூப்ராமெண்டல் அந்த இதுக்குள்ள பகவான் அது எமர்ஜ் ஆகும் போது எழுதினது அப்படின்னு மதுரை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சமயத்துல எழுதப்பட்டது. அதனால வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல இது எல்லாமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராதாராணி சொன்னது வந்து ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பகவான் இதை எழுதும் போது
அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளரல தானே இப்போ, எதுவுமே இல்லை தானே. ஆமாம். நமக்கு இருந்தது ஒரே ஒரு இது என்னன்னா, தந்தி கொடுப்பாங்க, அதுதான் ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மற்றபடி டெலிஃபோன் கூட வரல அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த மைண்டை வந்து அப்போ கொஞ்சம் பகவான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னு சொன்னா, இதை ஏன் சொல்ல வர்றேனாக்கா, ஜஸ்ட் இட் இஸ் மை அப்சர்வேஷன். ஒரு 60ஸ்க்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சினிமாலாம் ஒரு கொஞ்சம் பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சது. நிறைய திரைப்படங்கள் அது மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரேடியோன்னு ஒண்ணு இருக்கும் நம்ம வீட்டுல. அதுலதான் வந்து பெரும்பாலும் இதெல்லாம் கேட்போம். செய்திகள் கேட்கறதோ இதெல்லாம் வந்து அந்த வானொலி அப்படிங்கிறது, ரேடியோ அப்படிங்கிறது தான் ஒரு ஃபாஸ்டஸ்டா எங்க நடக்குதோ அதை உடனே வந்து சொல்லுவாங்க. ஈவன் கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் கூட லைவா, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இல்ல, ரேடியோல குட்டி குட்டி டிரான்சிஸ்டரை வந்து கையில தூக்கிட்டே அலைவோம். ஸோ அது வந்து அந்த ஒரு லெவல்ல வந்து அப்போ இருந்தது. தட் ஆல்சோ இன் 70s அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெலிஃபோனும் இதெல்லாம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இஃப் யூ அப்சர்வ் வெரி மைன்யூட்லி, யூ கேன் see that after mother has left her body 1973, this technology has grown up a lot. It is expanded like anything. அதை நீங்க பார்க்க முடியும். 1973க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரொம்ப ஒரு அளவு கடந்து போய் இன்னைக்கு நாம வந்து இந்த ஜூம் மீட்டிங் இது மாதிரி அந்த லெவல்ல நம்ம வந்து நிக்கிறோம். ஸோ மைண்ட் வைஸ் வந்து இத வந்து பகவான் ஆக்சலரேட் பண்ணி விட்டாரு அப்படின்னு தோணுது. ஏன்னாக்கா இப்போ வந்து எல்லாரும் இருக்கோம், ஆனா எல்லாரும் இல்லை. ஸோ அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ராதாராணி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம், பட் வி ஆர் கனெக்டட். அங்க இல்லை, ஆனா இப்ப நான் வந்து இல்லை, உங்களோட இல்லை, ஆனா நான் இங்க இருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நாம புரிந்து கொள்ற விதத்துல இதை எடுத்துக்கலாம். அடுத்து சண்முக பிரியா சொன்னது, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னு சொன்னாக்கா, அந்த புருஷா பிரகிருதி அண்ட் அந்த பரம புருஷன் இல்லாட்டி பரம்பொருள், இது எல்லாமே சைமல்டேனியஸா ஒரே இடத்துல தான் இருக்கு. பட் வி ஆர் நாட் அவேர் ஆஃப் தட். இப்போ வந்து தி மதர் புக்ல, குட்டி புக்ல மதர் எழுதியிருப்பாங்க. அதாவது மதர் வந்து இண்டிவிஜுவலா வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து அட் த சேம் டைம் ஷீ வில் பிகம் த டிரான்செண்டன்ட். எல்லாத்தையும் கடந்தும் அவங்க வந்து இருப்பாங்க. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல வந்து ஷி கோஸ், அதை வந்து மாறி மாறி அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, எஸ், இந்த டைம் ஸ்பேஸ் இதெல்லாம் தாண்டி அந்த இறைவன் அப்படிங்கிறவன் வந்து எல்லா இடத்துலையும் நமக்குள்ளேயும் இருக்கான் as a psychic being. அதே சமயம் அதை வந்து இறைவன் அவன் நம்மளை சுத்தி எல்லா இதுலயும் இருக்கான். அதே சமயம் இது எல்லாத்தையும் கடந்தும் இருக்கான், இந்த காலத்தை எல்லாம் கடந்தும் இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியுது அவங்க சொன்ன மாதிரி. பட் இது வந்து இங்க இந்த அப்போரிசம்ல சொல்றது, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி வந்து நான் இதை பார்க்கிறேன். அதாவது காலம் இடம் இதையெல்லாம் தாண்டி வந்து ஒண்ணு எல்லாத்தையும் சைமல்டேனியஸா பார்க்கறது. இப்போ வந்து நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன், இல்லாட்டி ஒரு வெளியில எங்கேயோ நிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். மதர் சொன்ன மாதிரி, நான் வசந்தாம குறிப்பிட்ட மாதிரி, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல என்னால என்னுடைய கண்ணை வந்து இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும். ஒரு 20 அடி தூரத்துல இருக்கிற பொருள் இல்லாட்டி ஒரு 50 அடி தூரத்துல இருக்கிற பொருளை தான் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அது இப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். நான் என்னோடதை திருப்பிட்டேன்னாக்கா நான் பார்க்க முடியாது. இல்லாட்டி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தேனோ அதை திருப்பி நான் பார்க்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? எஸ் மேடம்.
ஒரு புரியுது. நிமிஷத்துக்கு முன்னாடி நான் எதை பார்த்தேனோ அதை நான் திருப்பி இப்ப பார்க்க முடியாது. பட் த டிவைன் இஸ் நாட் லைக் தட். ஹீ குட் see everything simultaneously. இப்ப வந்து மதர் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஷீ சூசஸ் சம்ஒன் ஃபார் ஆரோவில், அது சூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தன்னோட புக்ல, ஐ வில் லுக் இன் டு தேர் சோல் அண்ட் சி தேர் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சைமல்டேனியஸ்லி. அப்போ அந்த சோலுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத இமீடியட்டா இல்ல மதர் வந்து டிசைட் பண்ணிட்டு ஷி கிவ்ஸ் த ஒர்க். அப்படிதான் அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னக்கா அந்த சோல் வந்து ஒரு அதுக்கான ஒரு ப்ரோக்ரஸ் வேணும் அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நிரோத்தாவை வந்து ஒரு அது என்னது வுட் ஃபேக்டரியில கொண்டு போய் மதர் போட்டாங்க. அவர் வந்து யோசிச்சார், நான் டாக்டர், எனக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் he found out many things while he was working there. அப்போ சிலருக்கு மதர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஆஷ்ரம் டைனிங் ரூம்ல போய் நீ அங்கே போய் வேலை செய். பிகாஸ் அந்த அந்த சோலுக்கு வந்து அந்த ஈகோவை எடுத்துட்டு வெளியே வரணும் அப்படின்னாக்கா அதை நம்மளால செய்ய முடியாது, ஹியூமன் பீயிங்கால செய்ய முடியாது. பட் மதர் கேன் டூ தட். அதனால அதை செய்யறாங்க. இப்படி ஒரு சேர ஒரு இண்டிவிஜுவலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். we need not say anything to her. அவங்க பாஸ்ட் என்ன ப்ரெசன்ட் என்ன அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பிகாஸ் ஷீ நோஸ். இதுதான் அந்த காலத்தையும் இடத்தையும் தாண்டி அன்னை பார்க்கும் பார்வை. அது வந்து ஒரு ஆன்மீக அனுபவம். அதை வந்து நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நம்மளால அதை செய்ய முடியாது. மென்டலா இது மாதிரி சில விளக்கங்கள் வேணா கொடுத்துக்கலாமே ஒழிய இது வந்து ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுல வந்து ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு ட்ரோன் வியூ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், அந்த சமயத்துல அந்த இடம் எப்படி இருக்கோ அது மேல இருந்து காட்டும், இன்னும் கொஞ்சம் உயரத்துல இருந்து காட்டும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல அதுக்கு வந்து அந்த காலத்தை கடந்து அது வந்து போக முடியாது. சோ யாரால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க, தன்னை உணர்ந்தவர்கள், ஆன்மாவை உணர்ந்தவர்கள், இல்லாட்டி ஆன்மாவை இல்ல மற்றவர்களுடைய ஆன்மாவை அறிந்தவர்கள், அவர்களால தான் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த காலத்தையும் இடத்தையும் தாண்டி ஒரு விஷயத்த பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்ரீ அரவிந்தோட லைஃப்ல இருந்தும் மதரோட லைஃப்ல இருந்தும் தான் உதாரணத்தை நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி அந்த ஒரே ரூம்ல அழகான இந்த போட்டோ போட்டிருக்காங்க சண்முகப்பிரியா, இந்த ரூம்ல இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பகவான் எப்படி அந்த செகண்ட் வேர்ல்டு வார ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத நாம வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன விதமா அவருடைய ஃபோர்ஸ் வந்து வேலை செஞ்சது. அது யாருக்காக, இந்திய நாட்டுக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் அவர் செய்த வேலை அது. ஏன்னா ஒரு அசுரனுடைய கையில வந்து இந்த உலகம் போயிடக்கூடாது, இந்த உலகம் அழிந்து போகும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால இது வந்து எப்படி அப்படின்னாக்கா, ராமாயணத்துல வர்ற அது யாருக்கு கல்ல இது பண்ண உடனே அகல்யோட அந்த பாப விமோசனம் மாதிரி, அது அப்படி நான் பாக்குறேன். அது மாதிரியான ஒரு விமோசனம் அந்த அந்த நபருக்கு. சோ இப்படி எல்லாம் வந்து நம்ம இத பார்க்க முடியும். அந்த காலம் இடம் அதெல்லாம் தாண்டி எது தேவை, இது வந்து நமக்கு எப்போ இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நோக்கம் மிக 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 உயர்வானதாக இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு இது மாதிரி விஷயங்கள் சாத்தியம். ஆனா அது வரைக்கும் நம்ம மதர் சொன்னதை படிச்சுட்டு இருந்துட வேண்டியது, அவ்வளவுதான். ஓகேவா? கருத்து சொல்லலாமாமா? சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் இருக்கிறாருன்னு எடுக்கிற போது மறைஞ்ச பிறகு இல்லைன்னே சொல்ல முடியாதுல்ல. அவருடைய செயல்பாடுகள் இருக்கும், அவருடைய ஆத்மா இருக்கும். அப்ப அவர் இல்லைன்னு எப்படி சொல்ல, இல்லாமலும் இருக்கிறார், இருக்கிறவும் இருக்கிறாருன்னு எடுத்துக்க முடியுமா அப்படி?
இல்ல ஒரு சிலரோட வேலை வந்து அப்படி. இப்போ நீங்க சொன்னதுனால இதை நான் சொல்றேன். முதலே இந்த உதாரணம் நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். பட் அது வந்து மெமரிஸோட போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த உதாரணத்தை நான் சொல்லல. அவரை பற்றி ஒரு நினைவுகளாக அது பதிவாகி விடுமோ அப்படின்னு யோசிக்கிறேன் நானு. இப்போ உதாரணத்துக்கு ஷதவன் இருக்கும் பொழுது இந்த சாவித்திரி வரிகளை வந்து அவங்க விளக்கினாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி வீடியோவை அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் அது புக்கா பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க வந்து நிறைய வேலைகள் வந்து சாவித்திரி பவன்ல செஞ்சுட்டு போயிருக்காங்க. பிகாஸ் ஷி ப்ரிப்பேர்டு த கிரவுண்ட். அதனால அவங்கள மறக்க முடியாது. அவங்களோடத நாம எதையும் வந்து இது பண்ணிட முடியாது. ஏன்னாக்கா அந்த பேஸ் அப்படிங்கிற ஒண்ண வந்து அவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க அங்கே இருப்பாங்க. அது கரெக்ட் தான். ஆனா மனிதர்களாகிய நமக்கு வந்து அது எப்படின்னா அது ஒரு மெமரிஸா இருக்கும், ஒரு நினைவுகளா இருக்குமே தவிர ஒரு அனுபவமாக அது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா புவனேஸ்வரி அம்மா? இது நீங்க இது சொல்ற மாதிரி பாகவதம் புஸ்தகத்துல நான் இருக்கேன், நான் மறைந்து போனாலும் பாகவதத்துல நான் இருக்கிறேன்னு கிருஷ்ணன் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. இது வந்து எல்லாரும் அன்னை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இது வந்து உண்டு. நான் சொல்றேன் இன்னும் கூட சொல்றேன். நீங்க வந்து கான்சியஸா ஒரு வேலை செய்யும் பொழுது அது வந்து அந்த எல்லா இடத்துலயும் அது இருக்கும். நீங்க அதனாலதான் நீங்க சொல்றீங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருனாக்கா அந்த இடத்துல அதை ஃபீல் பண்ண முடியுது இல்ல அப்படின்னு நீங்க அதுக்குதான் புவனேஸ்வரி அம்மா சொல்றீங்க. ஏன்னா தட் இஸ் பிகாஸ் தே ஆர் வெரி கான்சியஸ் ஆஃப் இட். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை வந்து ஒரு கான்சியஸா செஞ்சதுனால அதை வந்து உணர முடியுது. அதுக்குதான் ஷதவனோட இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். அது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா காலப்போக்குல அது நினைவுகளாக மாறி போயிடுது, ஒரு மெமரிஸ் ஆயிடுது. ஓ இதெல்லாம் வந்து இப்படி அவங்க இருந்தாங்க, இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு மெமரிஸ் ஆயிடுது. இந்த காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதை வந்து குறைச்சிடுது, இல்லாட்டி அழிச்சிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்கா இருந்தது. அதாவது மதர் ஸ்ரீ அரபிந்தோவை பத்தி பேசிட்டு இருந்தேன் நானு. ஒரு நியூ கமர் ஒருத்தர் ஆரோவில்ல ஜாயின் பண்ண போற ஒருத்தர், அவர் வந்து வேற ஏதோ ஒரு பாத்துல இருந்துட்டு அவர் வந்திருக்காரு. நான் சொன்னேன், நீங்க வந்து ஆசிரம் எல்லாரும் ஒரு தடவை போறது நல்லது. ஏன்னா பிசிக்கலா அவங்க அங்க இருந்திருக்காங்க. நீங்க சொன்ன இதே விஷயத்த நான் சொன்னேன். பிசிக்கலா அவங்க இருந்திருக்காங்க, அவங்க பிசிக்கல் பாடியும் அங்க இருக்கு இன்னும். ஸோ அதனால யூ குட் ஃபீல் தேர் பிரசன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு 75 வருஷம் தான் இருக்குமா அப்படின்னு சொன்னாரு. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் குவைட் ஷாக்டு. ஏன்னு சொன்னா நம்ம 75 வருஷம் அப்படின்னு எல்லாம் எதையும் நம்ம நிர்ணயிச்சுக்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் மதர் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் கூட இங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஆனா அவர் வந்து எதை வச்சு அதை சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்னும் அது புரியல. பட் எனிவே இது வந்து அவர் எங்க படிச்சாரோ இல்லாட்டி யார் சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் மேற்கொண்டு அதுல டீப்பா போகல. பட் இது வந்து ஒரு அனுபவமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஷதவனை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஷதவன் ஷுட் கான்கிரீட்லி பிரசன்ட் ஹியர். இப்ப அவங்கள நான் இங்க பார்க்கணும். எப்படி நான் அவங்கள வந்து இந்த கேமரால பாக்குறேனோ அதே மாதிரி அவங்கள நான் இங்க பார்க்கணும். இல்லாட்டி அவங்க வந்து இப்படி பேசு அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி எனக்கு இருக்கணும். தென் இட் வில் பிகம் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். பட் இட் இஸ் என்னது, இஸ் பிரசன்ட். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு இது கிடையாது, மெமரியா இருக்காது. அது வந்து ஒரு அனுபவமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அனுபவமாக அது இருக்கும். சொல்லுங்க சண்முகப்பிரியா, ஏதோ வீடியோ போடுறாங்க. அது விஷன், ஒரு விஷன்னு சொல்லலாமா? விஷன் கூட கிடையாது சண்முகப்பிரியா. அது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து மதர் ஸ்ரீ அரபிந்தோவை நீங்க ஒரு நாள் சொன்னீங்க எனக்கு போன் பண்ணி, கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க.
அப்ப வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அது எப்படி ஒரு விஷனா ஆகும்? அது விஷன் கிடையாது. அது வந்து அது ஒரு அனுபவமாக அது ஆகும். விஷன் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து தானே ஒன்று நடக்கக்கூடியது இல்ல, ஒரு தானா ஒண்ணு வர்றது நமக்கு. ஆனா இது வந்து என்ன சொல்றது, ஒரே சமயம் அந்த பாரடாக்சிக்கலா இருக்கிறது இல்லாம இருக்கிறது, அதை பத்தி தான் நான் பேசுறேன். அது வந்து ஒரு அனுபவமாக அது நமக்கு இருக்கும். அது முக்கியமான ஆன்மீக அனுபவமாக அது இருக்கும். அவ்வளவா ஒத்துக்க முடியல இல்ல சண்முகப்பிரியா? புவனேஸ்வரி அம்மாவுக்கு ஒத்துக்க முடியல. இல்லம்மா அப்படி இல்ல. நீங்க சொல்றது அந்த காலகட்டத்துக்கு கரெக்ட். இப்ப நான் இருக்கிற வரைக்கும் என்னோட அம்மாவோ என்னோட அப்பாவோ தவறி போனா அவங்களுடைய உணர்வும் அவங்களுடைய அந்த பாசமும் அவங்க இருப்பும் என்னால உணர முடியும். ஆனா எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க அதை உணர மாட்டாங்க இல்லையா? இல்ல நான் சொல்றது திருப்பியும் அதே தான் சொல்றேன். இப்ப அவங்கள நேரம் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்க அம்மா அப்பாவை சொன்னீங்க இல்ல, இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா when they come to you இல்ல, நேரா வந்து உயிரோட வந்து அப்படியே அவங்க பக்கத்துல உட்காந்து இத சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை என்னன்னு சொல்ல முடியும்? அது பிரசன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரே சமயத்துல இருக்கிறாங்க சொல்லலாம். ஆனா அவங்க வரலைங்கிறதுனால அது அனுபவமா தானே போகும் நீங்க சொல்ற மாதிரி. அது வந்து இது கிடைக்கணும்னா இது எல்லா சமயமும் எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லா சமயமும் கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. எல்லா சமயமும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் உணர்ந்தால் இவ்வளவு எஃபர்ட் எதுவும் போட தேவையில்லை. பட் நீங்க வந்து இது உச்சக்கட்ட இது ஆன்மீக அனுபவம். இதெல்லாம் நம்ம வந்து இதுல ஒன்னும் சொல்றதுக்கே கிடையவே கிடையாது. அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த திரிகால திருஷ்டின்னு எழுதியிருப்பாரு ரெக்கார்ட் ஆஃப் யோகால ஸ்ரீ அரபிந்து. அந்த திரிகால திருஷ்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? சண்முகப்பிரியா சொன்னதுக்கு வரேன் போல. திரிகால திருஷ்டினா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், இது மூணையும் ஒரு சேர பார்ப்பது. இப்ப என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்பதான் இன்னைக்குதான் இந்த நிமிஷம் தான் என்ன பாக்குறாங்க. ஆனா நான் குழந்தையில இருந்து நான் யாருக்கு பிறந்தேன், எங்க படிச்சேன், என்ன செஞ்சேன், இது எல்லாம் அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியும். இப்ப நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேங்கிறதும் தெரியும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நான் என்னவா இருக்க போறேங்கிறதும் தெரியும். தட் இஸ் த திரிகால திருஷ்டி. அது வந்து சைமல்டேனியஸா காலம் இடம் ரெண்டையும் தாண்டி அவங்க பார்க்கறது. அது வந்து ஒரு விஷன்னு சொல்றதுக்கு பதிலா இட் இஸ் என்ன சொல்றது, தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இன்னொரு டவுட் எனக்கு. சொல்லுங்க. இப்போ வானத்துல கழுகு பறந்துகிட்டே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தூரத்துக்கு போனோம்னா திடீர்னு கழுகு தெரியாது எனக்கு. அது அந்த பார்வையில என் பார்வைக்கும் அது பறக்கிறதுக்கும் இடையில ஏதோ ஒரு மரப்பு இருக்கா மாதிரின்னு இல்ல, திடீர்னு அந்த பறவை பறக்கிறது தெரியாது. அப்புறம் பார்த்தா அது எங்கேயோ பறந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அப்ப இருக்கு இல்ல திருப்பி இருக்குன்னு சொல்லலாமா? அப்படி வருது இல்ல, அது உங்களுடைய பிசிக்கல் பார்வை தானே. உங்களுடைய பிசிக்கல் இந்த உடம்புல இருக்கிற கண்களால நீங்க பாக்குறது. நான் முதலையே அதான் சொன்னேன், உங்க கண்களால பாக்குறது அப்படிங்கிறது ஒரு 50 அடி தூரத்துல, இல்லாட்டி அவ்வளவுதான் உங்களால பார்க்க முடியும். அதுக்கு மேல உங்களால பார்க்க முடியாது. அதுவும் வந்து கழுகு பறக்குது அப்படின்னாக்கா சூரிய வெளிச்சத்துல இன்னும் உங்க கண்ணு பூசும், உங்களால பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்க பிசிக்கலா பார்க்கிற பார்வை அப்படின்னு சொல்றேன். உங்களுடைய கண்கள் கொண்டு, இந்த கண்கள் கொண்டு நீங்க பார்க்கிற பார்வை, அதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. சோ அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல. சரிங்க மேடம், தேங்க்யூ. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லவே இல்லை. இப்ப நான் என்னோட குழந்தையில நான் எப்படி இருந்தேன், எங்க அம்மா அப்பா யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இல்லாட்டி உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? பட் இஃப் யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி, இப்போ உங்களுக்கு அந்த திறன் இருந்தால், ஓ தனலட்சுமியோட அம்மா அப்பா அவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க பாக்குறதுக்கு இப்படி இருப்பாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வாட் இட் இஸ்? எனக்கு திரிகால திருஷ்டி இருக்குன்னு அதேதான், அதுதான் இப்ப சொன்னேன் இவ்வளவு நேரம். ஓகேவா? நன்றி, நன்றி. நல்ல விளக்கம்.
நன்றி. வசந்தம்மா சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆமா, தேங்க்யூமா. அந்த நீங்க இப்ப நமக்கு மதர் பகவான் பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்றது லிவிங் பிரசன்ஸ்னு எல்லா இடமும் கொடுக்குறோம் இல்லையாமா? ஆமா, அந்த பிரசன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியுது. விஷன்ங்கிறது யாரோ சில பேருக்கு கன்சர்ன்டா உள்ளவங்களுக்கு தானே வரும். திருப்பியும் கேளுங்க, அந்த கேள்வி என்னது? விஷன், லிவிங் பிரசன்ஸ். அதாவது இப்ப நம்ம மதர் பகவான வந்து நம்ம உணர்றது வந்து லிவிங் பிரசன்ஸ், பக்கத்துல இருக்க மாதிரி நம்ம உணர்றோம். அது அங்க போற எல்லாருக்கும் அந்த உணர்வு கிடைக்குது. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கு. எங்க போறவங்களுக்கு? நம்ம ஆசிரம் போறோம். ஆசிரம் போறவங்களுக்கு. வேற விஷன்ங்கிறது குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கு தானே கிடைக்கும். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, காமன் டு எவ்ரிபடின்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அது வந்து நம்ம மதர் ஷே அரபிந்தோ ஃபாலோ பண்றவங்கன்னு அடைக்க முடியாது. அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அந்த விஷன்ங்கிறது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இது வந்து இன்னாருக்குதான், ஒரு சாராருக்குதான் உண்டுன்னு சொல்ல முடியாது ஆன்மீகத்துல, இல்லையா? அது ஆனா இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் அக்கார்டிங் டு த, நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கிங், ஆஸ்பிரேஷன், ப்ரோக்ரஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். பட் தோஸ் ஹூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த மதர், அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய லிவிங் பிரசன்ஸ் வந்து எப்பயுமே அது உண்டுதான். அது வந்து இருக்கும். என்ன? பிகாஸ் யூ ஹாவ் அ பியூர் ஆஸ்பிரேஷன் வித்இன் யூ. ஆல்ரெடி you got the psychic touch, and that is why you could feel the presence of the mother. அதுதான் காரணமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் முதல்ல வரக்கூடிய சிலருக்கு கூட இது போல ஒரு அனுபவம் வந்து நடந்திருக்கு. அது வந்து இப்படிதான் அப்படிதான் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணவும் இதுல வந்து முடியாது ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க. பிகாஸ் இட் ஹாஸ் நோ லிமிட்ஸ் அண்ட் இட் ஹாஸ் நோ என்னது மெத்தட் ஆர் கான்செப்ட், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எப்படி வேணாலும் நடக்கலாம் அது. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு விஷயம், அது வந்து அந்த கொஸ்டின் எல்லாம் ஆழமா இருக்கு. என்னன்னா, நம்ம தட் இஸ் a thing is and not at the same time. அது வந்து நம்ம ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அது ரெண்டும் வந்து நம்ம தளத்துல இல்ல, டிவைன் தளத்துல ஒன்னா இருக்கு. இல்ல, ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் இல்ல, ரெண்டுமே ஃபார்ம் தான். பட் இட் இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் எல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே இதுதான். எதர் இட் மே பி ஃபார்ம்லெஸ் ஆர் ஃபார்ம், எ திங், அவ்வளவுதான். அது வந்து அந்த இடம் காலத்தை தாண்டி அது இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நீங்க சொல்றது இல்லை, அப்படி கிடையாது. ஒரு விஷயம் இல்லாட்டி ஒரு பொருள் ஆர் வாட் எவர், அது வந்து அட் அ டைம்ல இட் இஸ் தேர் அண்ட் இட் இஸ் நாட் தேர், அவ்வளவுதான். ஏன்னா அது பார்க்கிற பார்வையை பொறுத்து தானே இருக்கு, உங்களுடைய விஷனை பொறுத்து தான் இருக்காது. இஃப் யூ ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் விஷன் யூ குட் see that, அவ்வளவுதான். நீங்க அதையும் தாண்டி கூட பார்க்க முடியும். அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். ஃபார்ம்லெஸ்ன்னு அதை சொல்ல முடியாது. ஃபார்ம்லெஸ்ஸாவும் இருக்கலாம், ஃபார்மாவும் இருக்கலாம். we do not know அது. ஓகேவா? பகவான் வந்து அரிஷம் த டிவைன் மதர் சொல்லும் போது the form and formless were joined in her அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? ஆமா. அப்போ வந்து அதெல்லாம் அந்த ஹையர் பிளேன்ல இருக்கு, நம்ம பிளேன்ல வந்து we don't recognize that. formless and form joined in her அப்படின்னா எங்க? in the mother. அது அங்கே ஜாயின் ஆயிருக்கு. இப்ப நமக்கு எப்படி அது பொருந்தும்? அது நாம எப்படி அதை பார்க்க முடியும்? நம்மளால எப்படி அதை இது பண்ண முடியும்? சோ இது வந்து அந்த ஃபார்ம்லெஸ் அப்படிங்கிறது தட் இஸ் அ ஆஸ்பெக்ட் ஆஃப் தி அப்சல்யூட். இறைவனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்சம் அந்த ஃபார்ம்லெஸ், இன்னொரு அம்சம் ஃபார்ம். சோ அது ரெண்டும் அங்க ஒன்னா சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு பகவான். இட் இஸ் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் அப்சல்யூட். தேங்க்யூமா. தேங்க்யூ. சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, இப்ப வந்து விஷன் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா வச்சுக்கலாமா? எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத பிரசன்ட், இந்த பிரசன்ட் மொமெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது பிரசன்ட் மொமெண்ட் கூட கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எப்படி வேணாலும் அது இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து
if you realized your soul, or if you are liberated from all the attachments, இங்க இருக்கிற எல்லா இதுல இருந்தும் உங்களுக்கு ஒரு அந்த பற்றுதல்லாம் இல்லாம அதை கம்ப்ளீட்டா நீங்க அதை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யூ குட் see certain things. இப்போ இந்த இன்னும் சிலர்லாம் இருக்காங்க இல்லையா, சாய்பாபா இவங்கெல்லாம், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஓகே இது நடக்கும், இல்லாட்டி மகா பெரியவர்லாம் நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்காரு, பிகாஸ் தே குட் see that. ஆனா பகவான் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் ஒண்ணு எல்லாருக்கும் இது ஆக்சசபிளா ஓரளவு ஆக்க முடியுமா, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. எனக்கு ஒரு அளவு திறமை இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு அந்த அதுக்கான ஒரு திறன் இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்தபடி இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனாலதான் அந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸை கீழே கொண்டு வந்தாங்க. அந்த பெரிய வேலையை தான் செஞ்சாங்க. தி சூப்ராமெண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். அது இங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு தான் அது தெரியறது இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம நிறைய திரைகளை எல்லாம் போட்டு நம்ம அதை மறைச்சு வச்சிருக்கோம். பட் இஃப் யூ ஆர் சோ ஃப்ரீ, இதுல இருந்து கம்ப்ளீட்டா அதை விடுபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யூ குட் see that. அது வந்து எல்லாத்துலயும் அது மாதிரி பார்க்க முடியும். அது வந்து ஒரு அனுபவமாவும் இருக்கும், ஒரு விஷனாவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நீங்க அந்த லெவலுக்கு நீங்க அது போயிருக்கணும், அவ்வளவுதான். இப்ப எனக்கு திடீர்னு ஒண்ணு சொல்ல முடியும். அன்னைக்கு யாரோ வந்தாங்க, நான் கேட்டேன் இந்நேரம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ இப்பதான் பார்த்துட்டு தாங்க வர்றோம், எப்படி நீங்க இப்படி கேக்குறீங்க அப்படின்னு. சி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா சில சமயம் வர்றது. ஏன்னா நமக்குள்ள அது இருக்கும், இல்லாட்டி அவர்களுடைய தாக்கம் நம்ம மேல இருக்கும், இல்லாட்டி நம்மள நினைச்சிருப்பாங்க, இது மாதிரியான விஷயங்கள். அதனால வந்து அந்த விஷனே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சில சமயம் அதை வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாததாகவும் இருக்கலாம். சில எக்ஸ்பீரியன்ஸை வெளியே சொல்ல முடியும், சில இதை சொல்ல முடியாத இருக்கலாம். அது வந்து நாம தான் வச்சுக்க முடியும். இப்ப ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா, பெட்டர் வி ஷுட் கீப் குவைட். அது வந்து ஒண்ணுமே சொல்லக்கூடாது, பேசாம இருந்துடணும். அது மாதிரி எல்லாம் இங்க கொஞ்சம் பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு. சுனாமி வரப்போகுதுன்னு ஒருத்தர் வந்து அப்படியே விஷனா பார்த்தாராம். நீங்க சொன்னீங்க, அவர் இறந்து போயிட்டார் ஆரோவில்ல. அவர் சொன்னார் என்கிட்ட, நான் பார்த்தேம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு சுனாமி வந்துட்டு எனக்கு என்னன்னே அது அந்த விஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியலன்னு வேற அவர் சொல்றாரு. யூனோ, அப்ப என்ன பிரயோஜனம் அதை பார்த்து? அது ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லவே இல்லை. அதனால ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னாக்கா இல்லை. ஸோ நான் வந்து இப்படி பாக்குறேன், எனக்கு அது தெரியல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவோ இல்லாட்டி ஒரு விஷனாவோ அவர் பார்த்தாரு. பட் அதனால என்ன பிரயோஜனம்னு தெரியல. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா, நீங்க கேட்ட மாதிரி சைலன்சிங் த மைண்ட் இல்ல, அப்புறம் ஈக்வானிமிட்டி, இல்லாட்டி இந்த கம்ப்ளீட் சரண்டர், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுவே ஒரு அனுபவமாக கடைசியில ஆகும். அப்போ அதன் மூலமாக சில காட்சிகளும் நமக்கு வரும். ஸோ நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அது ரைட்டா, நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்யூ. சரி, அடுத்தது வாசிங்க. லாங் சைலன்ஸ்க்கு அப்புறம் யாராவது படிக்கட்டுமாமா? படிங்க யாராவது. ஆஞ்சி, தேங்க்யூ. ஒரு நிமிஷம். Long silence. Okay. And yet, if one looks attentively, one has to think that the Lord is staging a fantastic play for himself. That the manifestation is a play which he is acting for himself and with himself. He has taken the stand of the spectator and he looks at himself. And so, in order to look at himself, he must accept the concept of the time and space. Otherwise, he cannot. And immediately the whole comedy begins. But it's a comedy, nothing more. But we take it seriously because we are puppets. But as soon as we stop being puppets, we can see quite clearly that it is a comedy. For some people, it is also a real tragedy.
மேல படிக்கவாமா? அந்த சைலன்ஸ் வரைக்கும் வாசிச்சிடுங்க. Yes, we are the ones who make it tragic. We are the ones who make it tragic. Recently, I have been looking at this carefully. I looked at the difference between similar incidents when they happen to men and when they happen to animals. If you identify yourself with the animals, you see quite clearly that they do not take it tragically at all, except the ones which have come into contact with man. But then it's not their natural state. It's a transitional state. They become transitional beings between animal and man. And the first things they naturally learn from man are his defects. They are always the easiest things to learn. And so they make themselves unhappy for nothing. So many things. Man has made a terrible tragedy out of death. These last few days I have seen this because last night or the night before I spent at least 2 hours in a world which is subtle physical, where the living and the dead intermingle without feeling any difference. It doesn't make any difference. There is no difference. The living were there, those who we call the living, and those whom we call the dead. They were there together. They are together. They move together. They play together. And all this was in a pretty light, quiet, and very pleasant. It was very pleasant. I said to myself, there, men have made a break like this, and then they say now dead. And dead, the best part of it is that they treat them as they would treat something unconscious. Yet the body is still conscious. Thank you. தேங்க்யூ. தமிழ்ல யார் வாசிக்கிறீங்க? வாசிக்கிட்டு வாசிங்க புவனேஸ்வரி. இருப்பினும் இல்ல இந்த ஆனால் பலருக்கு லாங் சைலன்ஸுக்கு அப்புறம் நீண்ட மௌனம். மௌனம். இருப்பினும் கூர்ந்து கவனித்தால் இறைவன் தனக்காக விசித்திரமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான் என்றே எண்ண தோன்றுகிறது. வெளிப்பாடு, அதாவது சிருஷ்டி, அவனுக்காக அவனுடன் ஆடும் ஒரு நாடகமே என்று. நாடகம் பார்க்கும் ஒருவனின் நிலையிலிருந்து அவன் அவனையே பார்க்கிறான். ஆகவே தன்னையே பார்ப்பதற்காக அவன் காலத்தையும் இடத்தையும் ஏற்க வேண்டியது ஆகிறது. மற்றபடி அவனால் முடியாது. அப்படி பார்க்க தொடங்கியதும் நகைச்சுவை நாடகம் தொடங்கி விடுகிறது. ஆனால் அது ஒரு நகைச்சுவை நாடகமே, அதற்கு மேல் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் அதை பெருசு பண்ணி விடுகிறோம். ஏனெனில் நாம் கூத்தாட்டு பொம்மைகளாக இருக்கிறோம். கூத்தாட்டு பொம்மைகளாக இருப்பதை தவிர்த்தவுடன் இது ஒரு நகைச்சுவை நாடகம் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் பலருக்கு உண்மையாகவே அது துன்பக் கதையாகவே உள்ளது. ஆம், ஆனால் அதை துன்பக் கதையாக ஆக்குவது நாம் தாம் அதை துன்பக் கதையாக ஆக்குகிறோம். அண்மையில் அதை நான் ஊன்றி கவனித்து வருகிறேன். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே விதமான நிகழ்ச்சிகள் நேரும் போது அவற்றிடையே உள்ள வேறுபாட்டை நான் கவனிக்கிறேன். நீ உன்னை விலங்குகளுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டால் அவை அந்நிகழ்ச்சிகளை துயர் நிறைந்ததாக எடுத்துக்கொள்வதில்லை என்பதை நீ தெளிவாக காணலாம். மனிதனுடன் தொடர்பு கொண்டுள்ள விலங்குகளை தவிர மற்ற விலங்குகள். ஆனால் இந்த விலங்குகளின் நிலை இயல்பான நிலை அல்ல. அது மாறிக்கொண்டே இருக்கும் தற்காலிகமான நிலை. அவை விலங்குக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கும் ஜீவன்கள் ஆகின்றன. அவை மனிதனிடமிருந்து முதலில் கற்பது அவனுடைய குறைகளையே. அவை கற்பதற்கு மிக எளிதானவையாயிற்றே. ஆகவே அவை தங்களை துயரத்திற்கு உள்ளாக்கிக் கொள்கின்றன காரணமே இல்லாமல். எத்தனையோ விஷயங்கள்
எத்தனையோ விஷயங்கள். மனிதன் மரணத்தை மகா பெரிய சோகக் கதையாக ஆக்கியிருக்கிறான். கடந்த சில நாட்களாக நான் இதை பார்த்திருக்கிறேன். ஏனெனில் நேற்று இரவு 2 அல்லது அதற்கு முந்தைய இரவு நான் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் நுண்தூல உலகில் செலவழித்தேன். அங்கு உயிரோடு இருப்பவர்களும் இறந்து போனவர்களும் எவ்வித வேறுபாடுமின்றி ஒன்றாய் கலக்கிறார்கள். எவ்வித வேறுபாடும் இல்லை. அங்கு எவ்வித வேறுபாடும் இல்லை. உயிரோடு இருப்பவர்களும் நாம் உயிரோடு இருப்பவர்கள் என்று கூறுகின்றவர்களும் நாம் இறந்து போனவர்கள் என்று கூறுகின்றவர்களும் அங்கே அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அவர்கள் ஒன்றாக உண்டார்கள், ஒன்றாக உலவினார்கள், ஒன்றாக விளையாடினார்கள். இவையெல்லாம் அமைதியான இனிமையான ஒளியில் நடந்தன. மிகவும் இனிமையாக இருந்தது. நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், இதோ பார், மனிதர்கள் இப்படி ஒரு பிளவை உண்டாக்கி இருக்கிறார்கள். பிறகு இப்போது செத்து போயாயிற்று என்று சொல்லுகிறார்கள். செத்து போன அவர்கள் இறந்தவர்களுடைய உடலை உணர்வற்ற ஒன்றை நடத்துவது போல நடத்துகிறார்கள். எனினும் உடல் இன்னும் உணர்வுடனேயே இருக்கிறது. தேங்க்யூ. நன்றிம்மா. நன்றி. இப்போ இதுக்கு எதுவும் விளக்கமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். புரியுது இல்லையா எல்லாருக்கும்? இல்லம்மா, ஒரு நுண்தூல உலகில் இறந்து போனவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் எவ்வித வேறுபாடுமின்றி ஒன்றாய் கலக்கிறார்கள்ங்கிறாங்களே. சட்டில் பிசிக்கல் வேர்ல்டுல அங்க ஆல்ரெடி எல்லாரும் இருக்காங்க தானே. இஃப் யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி யூ கேன் see Sri Aurobindo and the mother in the subtle physical world. அதானே மதர் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அவங்க அங்க இருக்காங்க தானே. ஆனா நமக்கு இங்க இந்த உலகத்துல இருந்துட்டு அங்க போறதுக்கு தெரியாது. சோ அது நம்மளுடைய குறை தானே அது. அதே மாதிரி மற்ற எல்லாரும் இப்ப நிறைய சாதகர்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். நீங்க கேட்டதுக்காக மிருணாளினி தேவி இறந்து போயிட்டாங்க. ஏன்னா பகவான் சொன்னாரு நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்துடு அப்படின்ட்டாரு. பட் அவர் இன்னொன்னும் சொல்லியிருந்தார். இத்தனாவது வயசுல அவங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கு, எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னார். பிகாஸ் தெர் இஸ் நோ அட்டாச்மெண்ட் ஃபார் ஹிம். ஒய்ஃபுங்கிற அட்டாச்மெண்ட் அவருக்கு இல்லை. அதனால யார்கிட்டயும் சொல்லி வச்சிருந்தாரு, எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. பட் அந்த பர்சன் மறந்து போயிட்டாங்க. சோ இவங்க அது சொல்றதுக்காக ஓடுறாங்க. அதுக்குள்ள மிருணாளினி தேவி இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வருது. சோ பட் மிருணாளினி தேவியோட அப்பா he is not happy. இப்படி ஒருத்தர் இருக்காரே, ஒரு மருமகன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப இதுவாயிட்டாரு. பட் அவர் அங்கிருந்து வந்தாரு. he came all the way. மதர் இருந்தாங்க அப்போ மதரை தர்ஷன் பண்ணாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ அவர் மிருணாளினி தேவிய அன்னையின் உள்ளே அவர் பார்த்தார். பார்த்த உடனேதான் அவருக்கு நிம்மதியானார் அவர். சோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம், அதான் இங்க மதர் சொல்றாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம தான் அது ஒரே ட்ராஜடியா நம்ம ஆக்குறோம். ஆனா அப்படி இல்லை. ஆனா இனிமே நம்ம அப்படி நினைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், இதை படிச்சதுக்கு அப்புறம். இல்ல அப்படித்தானே? அப்ப இருக்கிறாங்க இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா அமையலாமா? அது கூட சொல்லலாம். பட் இது ஒரு உதாரணமா தான் சொல்ல முடியும். அகெயின் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஸ்ரீ அரபிந்தோ எங்க மும்பைல ஒரு வீட்டுல அவரு பால்கனில நின்றுட்டு இருந்தாரு. அப்போ அது அந்த ரோட்ல எல்லாம் வேக வேகமா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. he saw that it is like a movie screen. அப்படியே பார்த்தாரு அவர். it was an experience, very beautiful experience. அது ஒரு ஒரு படம் பார்க்குற மாதிரி அவர் பார்த்தாரு எல்லாத்தையும். அப்படி நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் he is beyond that. அது எல்லாத்தையும் கடந்து போனவர் அவர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் yet if one looks attentively, one has to think that the Lord is staging a fantastic play for himself. இந்த உலகத்தையே ஒரு நாடக மேடையாக்கி, அந்த சாவித்ரி லைனை வசந்தம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, he is the seer
he And is he the is the sight அந்த மாதிரி. uh, He is the sight, he is the seer. he is the play and Play, he he is is the player. அது மாதிரி அது எல்லாத்தையும் வந்து அவரே இறைவனை செய்யறாரு அந்த பரமனை. That the manifestation is a play which he is acting for himself and with himself. அத வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதை செய்யறாரு. அது ஒண்ணுதான் வித்தியாசம். அதாவது பல இண்டிவிஜுவல்ஸ் மூலமாக அதை செய்யறாரு. அதை வந்து அதுல வந்து அவரை பார்க்கிறார். அவரை பார்த்து அவருடைய அந்த பன்முகத்தன்மைய இந்த நம்ம எல்லார் மூலமாவும் அவர் ரசிச்சுக்கிறாரு அவரை. அவ்வளவுதான். He has taken the stand of the spectator and he looks at himself. அவரே ஒரு பார்வையாளனாக இருந்து அதை பார்க்கவும் செய்கிறார். And so in order to look at himself, he must accept the concept of time and space. அதனாலதான் இந்த காலம் இடம் அப்படிங்கிறத அவர் அந்த லார்ட் பரம்பொருள் வந்து பிரபு வந்து அதை ஒத்துக்கணும். And immediately the whole comedy begins. But it is a comedy, nothing more. So we are under the puppets of that force அப்படின்னு சொல்லிட்டு மதர் ஆரோவில பத்தி எழுதும்போது எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னாக்கா இங்க வந்து அன்னை பிசிக்கலா இங்க வரல. அவங்க பிசிக்கலா வந்து இங்க இதை எதையுமே அவங்க செய்யல. அவங்களுடைய அந்த அறையில இருந்துட்டே இதை அத்தனையும் செஞ்சாங்க. ஏன்னா ஒரு 62க்கு அப்புறம் அவங்க வெளியே வரல. 11 வருட காலம் அவங்களுடைய அறையில தான் இருந்தாங்க. அங்கிருந்துதான் இந்த ஆரோவில்ங்கிற கான்செப்டையே அவங்க இது பண்ணாங்க. அங்கே இருந்துதான் இந்த இவ்வளோ பெரிய வேலைய அவங்க செஞ்சாங்க. சோ அப்படின்னாக்கா இது என்ன அர்த்தம்? அதனால என்னுடைய ஆற்றல் வந்து அங்க செயல்படும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க ஆரோவிலுக்கு. சோ அந்த ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி ஆடுகிற இந்த பொம்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இட் இஸ் அ காமெடி. நம்ம வந்து சில சமயம் ஐயோ இங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு எல்லாம் வந்து அழுத்துக்குவோம். ஆனா இது ஓகே, இது மதரோட பிளே தான். இது வந்து அவங்க வேற எதையோ இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால வந்து இதை வேற எதுவுமே செய்ய முடியாது. ஆரோவில்ல மட்டும் நாம வந்து முக்கியமா எந்த ஒரு பிரேயரும் எந்த ஒரு இதுவும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா everything is happening for the individual and the whole, the collectivity progress. அதுக்காண்டிதான் அது நடக்குதே ஒழிய வேற எதுவுமே இல்லை. சோ அந்த கோணத்துல அதை பார்க்கும் பொழுது ஓகே, தென் we have to do our கர்ம யோகா அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல ஃபைனலா நமக்கு தெரிய வரும். So for some people it is also real tragedy. Yes, we are the ones who make it tragic. We are the ones who make it tragic. So நாம தான் வந்து இத ரொம்ப ஒரு சோக கதையாக அதை மாத்திக்கிறோம். Recently I have been looking at this carefully. I looked at the difference between similar incidents when they happen to men and when they happen to animals. இது வந்து அடுத்த ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஏன்னா அந்த விலங்குகளை பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு கட்டம் வரைக்கும் அவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸா அது எல்லாம் செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து அதை அப்படியே விட்டுடும். அவங்கவுங்க அதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து விட்டுடும். நாம தான் என்ன செய்வோம்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை வளர்ப்போம், அதை படிக்க வைப்போம், அது வேலைக்கு போகும், கடைசி வரைக்கும் அதை பிடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு தன்மை வந்து இருக்கு. நீங்க வந்து ப்ரூடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய BROOD அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஸ்ரீ அரபிந்தோ அடிக்கடி சாவித்திரியில யூஸ் பண்ணுவார். தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். கரெக்டா எனக்கு காதுல கேட்கல. Brood, BROOD. Yes, yes. We always brood over things. Correct. Thank you, ma. நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா அதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கோழி வந்து அடை காக்கிறது தான் அந்த ப்ரூட் அப்படிங்கிறது. ஆக்சுவலா ஒரு கோழி வந்து முட்டை போட்டதுன்னா என்ன செய்யும்? ஒரு 10-20 முட்டை போடும். ஆனா நீங்க அந்த முட்டையை எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஒரு வழி பண்ணிடும். அது வந்து அந்த குஞ்சுகள் பொரியிற வரைக்கும் அது வந்து தண்ணி குடிக்காது, எதுவும் சாப்பிடாது, அந்த இடத்த விட்டு நகராது.
இது வந்து சாதாரண ஒரு விலங்கு செய்யக்கூடிய ஒரு வேலை. ஆனா நாம அப்படி இருப்போமா அப்படின்னா தெரியாது. நமக்கு வந்து உடனே அது வெளியே போனோம், இங்க போனோம், இங்க போனோம், இது மாதிரி எல்லாம் நாம இருப்போம். சோ இது வந்து அதுகிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போலதான் சில விலங்குகள், நாய், பூனை, இது மாதிரி எல்லாம். அந்த நாயெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாம ரொம்ப ஆசையோட வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஓடி வந்து நம்ம கிட்ட சொல்லும். இட் ஹேஸ் சோ ஹேப்பன்ட், ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இங்க சாவித்திரிபாங்கல ஒரு நாய் இருக்கு. அது சதவன் இருக்கும் போதுல இருந்தே இருக்கு. அது கொஞ்சம் சிக்கா இருக்கு. ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு வேற நாய் ஏதோ கடிச்சிட்டோ என்னவோ அது தெரியல. பட் அது வந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு வருது, ஹெல்முட் கிட்ட சொல்றதுக்கு வருது. அவர் எங்க உட்காந்துப்பாரோ அந்த ஜன்னலை ஒட்டியே அங்கேயே நிக்குதுன்னா உட்கார கூட மாட்டேங்குது. அவரை பாக்குது, அப்படியே உட்காராம சுத்தி சுத்தி வருது. ஆனா அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டு அவர் பாட்டு வேலை செய்யறாரு. எனக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி இருந்தது, ஏன் இது வந்து இன்னைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியில போய் பார்த்த உடனே நான் சொன்னேன், இது நல்லா அடிபட்டு போய் வந்திருக்கு, அதனாலதான் இது உங்கள்கிட்ட சொல்ல வருதுன்னொடனே அவரை அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பார்த்தனாக்கா இட் வாண்ட்ஸ் டு கன்வே இட் டு த, இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதை பாத்துக்கிறவங்க. ஆனா அது எங்க வந்து சொல்ல வருது பாருங்க, அவர்கிட்ட வந்து சொல்ல வருது. ஏன்னா அவர் அந்த காலத்துல இருந்து அதை பாக்குறாரு, ஆரம்ப காலத்துல இருந்து, அது இங்க வந்த காலத்துல இருந்து பாக்குறாரு. அதனால நேரா அவர்கிட்ட போய் தன்னுடைய இது இல்னஸ சொல்லுது. அதுக்கப்புறம் எல்லாரையும் வரவழைச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை டாக்டரை வரவழைச்சு அதை வந்து சரி பண்ணும். இதை வந்து என்னால மறக்கவே முடியாது. பிகாஸ் இட் வாண்ட்ஸ் டு கன்வே. இது என்னன்னா மனிதர்களை போலவே அது நடந்துக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து உடம்பு சரியில்லைன்னா அம்மா கிட்டதான் நேரம் ஓடி போய் அழும். அது போல அது வந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு வருது. அதுதான் இங்க வந்து அன்னை சொல்ல வர்றாங்க. அது மாதிரி சில விலங்குகள் அப்படி இருக்கு. ஆனா அது வந்து அதனுடைய இயல்பான நிலை அல்ல. இது வந்து டிரான்சிஷனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அனதர் டாக் ஆல்சோ. இது மாதிரி இந்த நாய்களுடைய கதை பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது போல மதரும் வந்து நிறைய அந்த கீக்கி பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. அது கூட ஒரு இது உண்டு. ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க, ஆசிரம்ல அந்த இதுல அது குதிச்சு குதிச்சு வந்து அந்த குட்டிகளுக்கு வந்து அது பழக்குமா. அது ஃபர்ஸ்ட் போய் குதிச்சுட்டு அங்க நின்று மற்ற குட்டிகளை கூப்பிடும். அதை வந்து தாவி குதிக்கிறதுக்கு அது ட்ரைனிங் கொடுக்குது. அப்போ அது மாதிரி அந்த ஒரு குட்டி வந்து கீழே விழுந்து அது கால் இதாயிடுச்சு அதுக்கு. அப்போ இது பார்த்தது அந்த பூனை வந்து, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவே கடிச்சு அந்த இதை வந்து கொன்னுடுச்சு அந்த குட்டிய. மதர் என்ன சொல்றாங்கன்னா, வாட் அ விஸ்டம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு ஞானம் அதுக்கு. ஏன்னு சொன்னா இந்த நொண்டியான இந்த இதை வந்து ஊனமான இந்த பூனை வந்து வெளியில தெரிஞ்சதுன்னா எல்லாரும் கல்லை விட்டு அடிச்சு அதை கொன்னுடுவாங்க. அதை பார்க்க சகிக்காம அது தானே வந்து அது செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் இதை வந்து ட்ராஜடியா மாத்திடுறோம். ஆனா சில விலங்குகளுக்கு அது வந்து அது டிரான்சிஷனல் லெவல்ல இருக்கிறதுனால மனிதர்களுக்கு இருக்கிற குறைகளை மட்டும் அது முதல்ல கத்துக்குதாமா. Learn from man or his defects. They are always the easiest things to learn. And so they make themselves unhappy for nothing. So அது கூட சொல்ல முடியும். ஒரு முறை வந்து என்னோட சிஸ்டர் வீட்டுல நாய் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஆப்ரேட் பண்ணாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அவர் வந்து ஊருக்கு போயிருந்தார், பிரதர்லாம். சோ இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, உயிரை கையில பிடிச்சிட்டு உக்காண்டிருந்தது, ஒன்னும் சாப்பிடாம ஒன்னும் செய்யாம. 3 days இட் வாஸ் சிட்டிங் இன் அ கார்னர். உட்கார்ந்துட்டே இருந்தது. அவர் ஊர்ல இருந்து வந்தாரோ இல்லையோ, அவரை பார்த்துட்டு அவர் பக்கத்துல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அந்த மூலையில போய் உயிரை விட்டது. இதெல்லாம் லைக் அ ஹியூமன் பீயிங். அது மாதிரி செய்யற சில இது. so many things. அதுக்கப்புறம் இந்த சட்டில் பிசிக்கல்ல மதர் வந்து தான் பார்த்ததை சொல்றாங்க. எப்படி வந்து அங்க உயிரோட இருக்கிறவங்கன்னா நம்ம இங்க பூமியில உயிரோட இருக்கிறவங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களும் இந்த சட்டில் பிசிக்கல்ல இருக்காங்க,
இங்க இருந்து இறந்து போய் அங்க போனவங்களும் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி கவலைப்பட தேவையில்லை. இது புரியுதா மதர் சொன்னது? உயிரோட இருக்கிறவங்கன்னா என்ன? இங்க உயிரோட இருக்கிறவங்க பூமியில. இது வந்து ஒரு ரொம்ப நியூவா இருக்குமா? சட்டில் பிசிக்கல்ல பகவான் இருக்காரு, அதான் எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருந்தது. நம்ம எல்லாமோ சட்டில் பிசிக்கல்ல இருக்கோங்கிறது வந்து இட் இஸ் குவைட் நியூ. அததான் இங்க சொல்றாங்க. உயிரோட இருக்கிறவங்கன்னா யாரு? இப்போ இங்கே உயிரோட இருக்கிறவங்க அவங்களும் சட்டில் பிசிக்கல்ல இருக்காங்க. அவங்களும் அந்த இறந்தவங்களோட சோ கால்டு நம்ம வந்து டெட்னு சொல்றவங்களோட அவங்க வந்து அங்க வந்து ஒன்னா இருந்துட்டு ஒன்னா எல்லாத்தையும் பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் இங்க வந்து ஒரு புதுசான விஷயம் இந்த பேரால. சோ நாமளும் இங்க இந்த உலகத்துல உயிரோட இருந்தாலும் சட்டில் பிசிக்கல்லையும் நாம இருக்கோம். அப்பப்போ அங்கேயும் வந்து நாம இல்ல யார நமக்கு பிடிக்குமோ இல்லாட்டி பிடிக்காதோ இல்லாட்டி யாருக்கு நம்மள பிடிக்குமோ சோ அது மாதிரி எல்லாம் இது நடக்குது இங்க. ஓகே, புரிஞ்சதா? இந்த நியூ ஆஸ்பெக்ட் நல்ல இப்ப புரியுதுமா? இது வந்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரையும் அன்னையும் மட்டும்தான் நம்ம இது மாதிரி சட்டில் பிசிக்கல்ல பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். பட் இங்க வந்து மனிதர்களையும் சேர்த்து அன்னை சொல்றாங்க. அப்படி இருந்தா தானே அங்க போய் அவங்கள பார்க்க முடியும். சொல்லுங்க மைத்திலி. மேடம், இப்ப சட்டில் பிசிக்கல்ல இருக்கிறவங்களையும் பார்க்கலாம்னு இப்ப பட் நமக்கு அந்த ஃபீலிங் வராது இல்லையா? அதுக்குதான் நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் ஒரு ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல்ல ஒரு லெவலுக்கு போயிருக்கணும். அதுக்கு ஒரு பவர் சக்தி வேணும். கரெக்ட். ஒரு லெவலுக்கு போயிருக்கணும். போனாக்கா அது வந்து நமக்கு தெரியும். இல்லாட்டி எப்படி தெரியும்? பட் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? எனக்கு அது ஞாபகம் வந்தது மேடம். அர்ஜுனன், நீ இப்ப எல்லாரையுமே சட்டில் அந்த தூள உலகத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இப்ப நீ கொல்ல போறது ஒண்ணுமே இல்ல, நல்ல நீ போர் புரி அப்படின்னு சொல்ற மாதிரி. இல்ல, தூள உலகத்துல இல்ல, அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க. நீ வந்து அந்த பாடியை தான் நீ வந்து கொல்ற எல்லாம் அந்த உலகத்திலேயே எல்லாம் முன்னாடியே நடந்துடுது அப்படின்னு சொன்னா போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். ஆமா, ஓகே, சொல்லுங்க. அம்மா, நான் இப்ப என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஆஃப்டர் நீங்க நிறைய சொன்ன பிறகு இது வந்து மதரால முடியும், நாட் பை எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். மதர் வந்து எல்லாரையும் திரிகால திருஷ்டி எல்லாரையும் அங்க பாக்குறாங்க. ஆமா, நம்மளால அது முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு நிறைய என்ன சொல்றது பயிற்சி இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம். இவ்வளவு தூரம் பேச மாட்டோம். நமக்கு அது அனுபவமாக இருக்கும்போது அது எப்படி பேசுவோம்? கரெக்டா சொன்னீங்க மேடம். 100% அதான் கரெக்ட். பேசவே மாட்டோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 2-3 பக்கம் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேடம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப அஃபோரிசம் போர் அடிக்கல? இல்ல, அப்படின்னு இல்ல மேடம். இல்ல, நல்லா இருக்கு.